வேழ முகத்தோனே ஞான முதல்வனே திருப்பாதங்களே சரணம். தாயாகவும் தந்தையாகவும் உற்ற துணையாகவும் இருந்து அனுதினமும் நல்வாழ்வு அருளிடும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் திருவடிகளே சரணம். ஆர்ஆர் பக்தி உலக அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இந்த காணொளியில எல்லாருமே எளிமையான முறையில இந்த நவராத்திரி வழிபாடு சிறப்பா செய்து மனசுக்கு நிறைவான ஒரு நவராத்திரியா நம்ம எப்படி அமைச்சிக்கலாம் அப்படின்றத தான் சுருக்கமா பார்க்க போறோம். மகாலயபட்ச நாளுக்கு அடுத்த நாள் பிரதமை திதியிலிருந்து தான் இந்த நவராத்திரி தொடங்குது இல்லைங்களா? அப்போ அந்த நம்ம நவராத்திரிக்கு முன்னாடி அந்த மகாலயபட்ச அமாவாசை அன்று மாலை பொழுதே உங்களுடைய பூஜை அறையெல்லாம் சரி செய்து வச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வழக்கமா வீடு சுத்தம் பண்றதுல இருந்து பூஜை அறையை சுத்தம் பண்ணி அந்த விளக்குகள் எல்லாம் கழுவி பொட்டு வைக்கிறதுல இருந்து எல்லா ஏற்பாடுகளும் முன்னேற்பாடுகளையும் நல்லா தயார் செய்து வச்சுக்கோங்க. அன்னைக்கு மாலையில அடுத்த நாள் பிரதமையில தொடங்குறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருக்குன்றவங்க அந்த மகாலயபட்ச அமாவாசை அன்று மாலை பொழுதே நீங்க இதை தொடங்கிக்கலாம். முதல்ல ஒரு வெத்தலையில மஞ்ச பிள்ளையார் வச்சு பொட்டு வச்சு அருகம்புல்லெல்லாம் வச்சு ஒரு பிள்ளையார ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்திலேயே 4 சாமி படங்கள், அதாவது பெருமாளினுடைய 10 அவதாரங்களை குறிக்கக்கூடிய அந்த தசாவதாரங்கள் இருக்க படம், நவதுர்க்கைகள் இருக்கக்கூடிய ஒரு படம், அஷ்டலட்சுமிகள் இருக்கக்கூடிய ஒரு படம், அதே மாதிரி சரஸ்வதி தேவி இருக்கக்கூடிய ஒரு படம். இந்த 4 படங்களும் அந்த மஞ்ச பிள்ளையார இருந்தாலே போதுங்க. நம்ம இந்த நவராத்திரிய நலம் தரும் நவராத்திரியா நம்ம வழிபாடா மாத்திக்கலாம். இந்த 4 படங்களும் உங்களுக்கு கடையில போய் வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கூகுள்ல அந்த இமேஜ்ன்னு சொல்லி போட்டோம்னா நமக்கு இந்த படங்கள் நல்ல படங்களாவே வரும். அந்த படங்களை எடுத்து கடையில கொடுத்து லேமினேஷன் போட்டு நம்ம பூஜை அறையில வச்சுக்கலாம். ஃப்ரேம் போட்டு கூட வச்சுக்கலாம். இதை வழிபாடு முடிஞ்ச உடனே தொடர்ந்து வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து வச்சு பூஜை பண்ணலாம். இல்லைன்னா எடுத்து வச்சுட்டு அடுத்த நவராத்திரிக்கு கூட இந்த படங்களை நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்ப எப்படி அந்த வழிபாடு செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வெத்தலையில மஞ்ச பிள்ளையார் வச்சு ரெடி பண்ணியாச்சு. பக்கத்துல இந்த தசாவதார படம், நவதுர்கை படம், அஷ்டலட்சுமி படம், சரஸ்வதி படம், இந்த 4 படமும் வச்சு படங்களுக்கு மஞ்சள், குங்குமம், பூவு எல்லாமே வச்சு ரெடி பண்ணியாச்சு. பக்கத்துல எப்பவுமே வழக்கமா நீங்க வீட்டுல வைக்கிற விளக்கோட சேர்த்து இந்த 4 படங்களுக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு விளக்கையும் விசேஷமா வச்சு அந்த விளக்குக்கு மஞ்சள், குங்குமம், பூவெல்லாம் வச்சு அதையும் தயார்படுத்தி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த நாள் காலையில பிரதம திதியிலிருந்து முதல் நவராத்திரி நாள் ஆரம்பிக்குது இல்லையா? அந்த அன்னைக்கு காலையில எப்பயும் நீங்க பூஜை வழிபாடு செய்யற மாதிரி செய்துட்டு சாமிக்கு அன்னைக்கு ஏதாவது உங்களால நெய்வேத்தியம் செய்ய முடியும் அப்படின்னா எளிமையான ஒரு நெய்வேத்தியமா இருந்தா கூட போதும். அது காலை மாலை 2 வேளையும் அந்த நெய்வேத்தியம் செய்யறத வழக்கமா வச்சுக்கோங்க. தீப தூப ஆராதனைகள் எல்லாம் காட்டி உங்களுடைய கோரிக்கை என்னவோ அந்த கோரிக்கையை அந்த இறைவன் கிட்ட, அந்த சக்தி கிட்ட, அந்த லக்ஷ்மி கிட்ட நீங்க வச்சு இந்த கோரிக்கை நல்லபடியா எனக்கு நிறைவேறணும், எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும், என்னுடைய வாழ்க்கை நல்ல பாதையில போகணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், ஒரு நல்ல இந்த பிறவில ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி உங்களோட கோரிக்கையை அந்த இறைவன் கிட்ட வச்சீங்கன்னா போதுங்க. இந்த 9 நாளும் தொடர்ந்து நீங்க செய்யக்கூடிய இந்த வழிபாடு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும்னே சொல்லலாம். இப்ப தசாவதார படம் எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா, இந்த நவராத்திரி அப்படின்றதே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படிநிலைகள்லையும் அந்த ஒவ்வொரு உயிரினங்களுடைய பரிணாமத்தை சொல்லி ஒரு தத்துவத்தை சொல்லி தானே வைப்பாங்க. இப்ப நம்ம கொலு வைக்கல, எளிமையா தான் கொண்டாடுறோம், எளிமையா தான் செய்யறோம் அப்படின்னும் போது நமக்கு அந்த பழக்கமும் இல்லை. புதுசா செய்யவும் நமக்கு பயமா இருக்கு. ஏன்னா அது தொடர்ந்து செய்ய முடியுமான்னு தெரியல அப்படின்றதுக்காக நம்ம இந்த மாதிரி எளிமையா செய்யறோம். இப்ப இந்த தசாவதாரத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இறைவனுடைய ஒவ்வொரு அவதாரமும் ஒவ்வொரு பரிணாமத்தை, ஒரு பரிணாம வளர்ச்சியை நமக்கு காட்டும். அது இப்ப ஃபர்ஸ்ட் மச்ச அவதாரம், அது நீரில் வாழக்கூடிய ஒரு மீனினம். அதே மாதிரி கூர்மம், கூர்மம் நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய ஒரு இனம். அதுக்கடுத்து வராகம், வராகம் கண்டிப்பா நிலத்துல வாழக்கூடிய ஒரு விலங்கினம். அதுக்கப்புறமா நரசிம்ம அவதாரம், நரசிம்ம அவதாரம் பார்த்தீங்கன்னா மனித உடலும் சிங்க முகமும் கொண்டு ஒரு ஆக்ரோஷமான குணத்தோட இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறான் அப்படின்ற ஒரு தத்துவத்தை நமக்கு விளக்கிய அவதாரம் தான் இந்த நரசிம்ம அவதாரம். ஏன்னா வாமன அவதாரம், வாமன அவதாரத்துல முற்றிலுமே ஒரு மனித இனமா ஆனா குள்ள உருவமா தோன்றி அவர் குள்ளமா இருந்தாலும் திருவிக்கிரமனா அவதாரம் எடுத்து இந்த பூமியையும் விண்ணையும் 2 பாதங்களாக அளந்து தான் தான் உயர்ந்தவன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இருந்த அந்த மகாபலியினுடைய தலை மேல 3வது அடியையும் வைத்து இந்த உலகத்துல இறைவன் தான் பெரியவன்,
தான் அப்படின்ற அகங்காரம் யாருக்குமே வரக்கூடாது, எல்லாமே இறைவனுடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடியவர்கள் தான் அப்படின்ற ஒரு தத்துவத்தையும் அந்த வாமன அவதாரம் மூலமா சொல்லி சென்றார். அதே மாதிரி வாமன அவதாரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பரசுராமர் அவதாரம். பரசுராமர் அவதாரத்துல வந்து இவர் முற்றிலுமான ஒரு நல்ல மனிதருக்கு வந்து இவருடைய குணம் பாத்தீங்கன்னா ஆக்ரோஷமான ஒரு குணமா இருக்கிற மாதிரி இருப்பாரு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ராம அவதாரம். ராம அவதாரம் வந்து பொறுமையினுடைய சிகரமா, மனித வாழ்க்கையினுடைய இலக்கணமா வாழ்ந்து காட்டுறதுக்காக வந்ததுதான் இந்த ராம அவதாரம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பலராமர் அவதாரம். பலராமர் அவதாரம் அப்படின்றது இது பகவானினுடைய அவதாரம் இல்ல, ஆதிசேஷனுடைய அவதாரமா இருந்தாலும் பகவானுக்கு சேவை செய்யணும் அப்படின்றதையே குறிக்கோளாக கொண்டிருந்த அந்த ஆதிசேஷனும் ராமனுக்கு சகோதரனாகவே இருந்து அந்த ராமனுக்கு தொண்டு செய்த அந்த லக்ஷ்மணனும் அந்த ஆதிசேஷனுடைய அவதாரமா தோன்றினார் அப்படின்றதுக்காக அவருக்கு மரியாதை செய்யணும், இறைவனுக்கு தொண்டு செய்யறவங்களை வந்து மதிக்கணும் அப்படின்றத காட்டுறதுக்காக அந்த ஆதிசேஷனுக்கு வந்து அந்த கிருஷ்ணருடைய அண்ணனா பலராமனா பிறக்க வச்சு அந்த பலராமனுடைய அவதாரத்தையும் இவருடைய அவதாரங்கள்ல ஒன்னா கொண்டு வந்து அந்த அவதாரத்தை பெருமைப்படுத்தினார் அப்படின்னு சொல்லும். இந்த பலராம அவதாரத்துல உறவுகளுக்கு முக்கியத்துவம் தரணும், உறவுகளுக்கு ஒரு துன்பம்னா நம்ம அவங்க கூப்பிட்டாலும் கூப்பிடனாலும் அந்த உறவுகளை போய் அரவணைக்கணும், அந்த உறவுகளை வந்து ஒரு துன்பம் நேர்ந்ததுன்னா அந்த துன்பத்துல இருந்து விடுவிக்கிறதுக்கு நம்ம ஒரு வழிகாட்டியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி உறவு முறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு அவதாரம் அப்படின்றதுதான் இந்த பலராமர் அவதாரம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அடுத்து கிருஷ்ண அவதாரம். கிருஷ்ண அவதாரம் வந்து தர்மம் எப்பெல்லாம் அழிக்கப்படுகிறதோ, அதர்மம் எப்பெல்லாம் தலை தூக்குதோ அப்பெல்லாம் இறைவன் தோன்றி அந்த தர்மத்தை நிலைநாட்டுவான். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத, எந்த பிரதிபலனும் பார்க்காம பக்தி என்ற சரணாகதியில நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா அது ஒரு தவ நெறியா இருக்கும். அந்த தவத்திற்கு பலனா நீங்க விரும்பியதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அது முக்தியா இருந்தாலும் கிடைக்கும், உலகியலுக்கு வாழ்க்கைக்கு தேவையான இன்பங்கள் எதுவா இருந்தாலும் அந்த பிரதிபலன் பார்க்காத ஒரு பக்தி செஞ்சா அது கடவுள் வந்து உடனே உங்களுக்கு தருவார் அப்படின்றதுதான். கடவுள் உங்க கூட பக்கபலமா இருப்பார், அவருடைய ஆதரவு உங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவதாரம் தான் இந்த கிருஷ்ண அவதாரம். இந்த மாதிரி பகவானுடைய ஒவ்வொரு அவதாரங்களும் ஒவ்வொரு பரிணாமத்தையும் அந்த பரிணாமத்திற்கு அடுத்த நிலையையும் அந்த குணத்திலையும் ஒரு குணத்துல இருந்து இன்னொரு குணத்துக்கு மாறி ஒரு சாந்தமான ஒரு குணத்தோட தர்ம நெறியோட நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த 10 அவதாரங்களும் நமக்கு சொல்லி இருக்காங்க. அப்ப இந்த 10 அவதாரங்களையும் போட்டோவா வச்சு சாமி ரூம்ல வழிபாடு செய்யும் போது அந்த தத்துவங்களையும் நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு வாழ்க்கையில இது உதவியாவும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த துர்கை அப்படின்ற அவதாரமே பாத்தீங்கன்னா தான் அப்படின்ற ஒரு ஆணவத்தோடு இருந்த இந்த மகிஷாசுரனை வதம் செய்யறதுக்காக எம்மா விஷ்ணு சிவன் இவங்க 3 பேரும் ஒண்ணு சேர்ந்து துர்கை அப்படின்ற ஒரு சக்தியை உருவாக்கி அந்த மகிஷாசுரனை வதம் செய்யறதுக்காக உருவாக்கினவர்கள் தான் இந்த துர்கை. அந்த துர்கை வந்து 9 விதமான அவதாரங்களை எடுத்துதான் அந்த மகிஷாசுரனை வதம் செஞ்சாங்க. எப்பெல்லாம் வந்து அந்த தான் என்ற அகங்காரத்தோட நம்ம செயல்படுறோமோ, எப்ப சிந்தனை வந்து கெட்ட வழியில போகுது, இன்னொருத்தருக்கு தீவினை செய்யற மாதிரி இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் நம்மள தட்டி கொடுத்து இந்த மாதிரி போகாத, இதை செய்யாத, நல்ல வழியில வா அப்படின்னு நம்மள ஒரு தாயா இருந்து பக்குவப்படுத்துபவள் தான் இந்த துர்கை. அந்த துர்கையினுடைய வெற்றியை கொண்டாடக்கூடிய அந்த 10வது நாள் தான் அந்த விஜயதசமி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த உலகியல் வாழ்க்கையில நம்ம தேவையான அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடியவள் தான் இந்த அஷ்டலட்சுமி. இந்த அஷ்டலட்சுமி வழிபாடு செய்யறதுனால நமக்கு ஒரு நல்ல செல்வ வளத்தையும் மங்களத்தையும் லக்ஷ்மி கடாட்சையும் தரக்கூடியவள் தான் இந்த அஷ்டலட்சுமி அப்படின்னு சொல்றது. நம்ம சரஸ்வதி நமக்கு எப்பெல்லாம் வந்து ஒரு ஞானம் வேணும்னு நினைக்கிறோமோ, வாழ்க்கையில வந்து படிக்கிறதுக்கும் ஒண்ணு தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒண்ணு உணர்றதுக்கும் வயது வித்தியாசமே கிடையாது. வாழ்நாள் முழுக்க நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்க போறோம். அதுக்கு நம்ம நல்லபடியா வாழணும் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ஞானம் வேணும் இல்லையா? அந்த ஞானத்தை தரக்கூடியவள் தான் இந்த சரஸ்வதி. மனித வாழ்க்கையினுடைய பரிணாமங்களையும் மனித எண்ணங்களுடைய ஒவ்வொரு வளர்ச்சியையும் பிரதிபலிக்கக்கூடிய அந்த தசாவதாரம், அந்த துர்க்கையினுடைய 9 அவதாரங்களையும் 9 சக்திகளையும் சொல்லக்கூடிய அந்த நவதுர்கை, அஷ்டலட்சுமி கடாட்சத்தை நமக்கு தரக்கூடிய அந்த மகாலட்சுமி, நல்ல ஞானத்தை தரக்கூடிய இந்த சரஸ்வதி, இந்த நால்வரையும் விநாயகரை முன்னிலைப்படுத்தி நம்ம வழிபாடு செய்யறோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு எல்லா விதமான மங்களங்களும் நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு சிலருக்கு வந்து ஒரு பர்டிகுலரா ஒரு அவசர தேவை இருக்கும். எனக்கு இது உடனடியா வேணும், எனக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா மேம்படணும், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், எனக்கு வந்து பொருள் நல்ல உழைக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கணும், பொருளாதார நிலையில நல்லா மேம்பட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 9 நாளும் வீட்டுக்கு அருகாயில இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கோயில், பெருமாள்
கோவிலோ இல்ல அம்பாள் கோவிலோ இல்ல துர்கை கோவிலோ ஏதோ விநாயகர் கோவிலோ எந்த கோவிலா இருந்தாலும் சரி 9 நாளும் விளக்கு வச்சு சாமி கும்பிட்டு அங்க இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு இனிப்பு அட்லீஸ்ட் ஒரு கல்கண்டு இல்ல வீட்டுல செய்யற நைவேத்தியமே அங்க இருக்கிறவங்களுக்கு 2 பேருக்கு கொடுத்துட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுடைய இந்த கோரிக்கையை கடவுளுக்கு செவிசாய்த்து கேட்பார். உங்களுக்கு ஒரு நல்ல வரத்தையும் தருவார். இந்த நவராத்திரி 9 நாளும் அந்த விஜயதசமி 10வது நாளையும் சிறப்பான முறையில வழிபாடு செய்வோம். நம்ம வீட்டுல முடிஞ்சா வீட்டிலேயே வழிபாடு செய்யலாம். இல்லைன்னா கோவிலுக்கு போய் விளக்கேத்தியும் வழிபாடு செய்யலாம். எப்படி வழிபாடு செய்தாலும் நம்ம நோக்கம் இறைவன் மீது பக்தி செலுத்துறது தான். நம்ம வாழ்க்கை நல்லபடியா அமையணும். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அருளும் பொருளும் புகழும் நல்லபடியா கிடைக்கணும். நம்ம நல்லா இருக்கிறதோட நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். இதுதாங்க நம்ம வாழ்க்கையினுடைய லட்சியமும் அதுதானே. அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணத்தோட நம்ம இந்த நவராத்திரியை கொண்டாடணும்னா நம்ம வாழ்க்கையில வெற்றி உறுதிங்க. மீண்டும் வேறொரு நல்ல தகவலோட உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். நலமும் வளமும் பெற்று நல்ல வண்ணம் வாழலாம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.